அர்ஜுன் கூப்பிட்டியா? எங்க வேணாங்க. நீ சும்மா இரு. சத்யா, என்னடி ஆச்சு? ஏதாவது பிரச்சனையா? இல்லடி. நீலா, உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். உண்மையை மட்டும் சொல்லு. என்ன விஷயம் அர்ஜுன்? சத்யா, என்ன ஆச்சு? நீ ஏன் முகத்தை ஒரு மாதிரி வச்சிட்டு இருக்க? அர்ஜுன், நீ எதுக்கு கோவமா நிக்கிற? ஏதாவது ப்ராப்ளமா? என்ன விஷயம் அர்ஜுன்? அதுவா நீலா, இதோ நிக்கிறாளே என் பொண்டாட்டி, இவ என்னமோ சொல்றா, நீயே கேள. சத்யா, சொல்ல அவகிட்ட. ஏங்க, வேண்டாங்க. ஆட, என்கிட்ட இவ்வளவு நேரம் பக்கம் பக்கமா ஒப்பிச்சிட்டு இருந்த, இப்ப சொல்லு. ஐயோ, என் மண்டையே வெடிச்சிரும் போல. யாராவது ஒருத்தவங்க சொல்லுங்க. அது வந்து நீலா, அந்த பொறுக்கி ஒருத்தன் இருக்கான்ல, அதான் அன்னைக்கு அப்பாவை வந்து மிரட்டிட்டு போனான்னு சொன்னே. யாரு? அதான் நிலா, அவன் தங்கச்சி ஓடி போயிட்டான்னு சொல்லிட்டு அப்பா கிட்ட பிரச்சனை பண்ணானே ஒரு பொறுக்கி, அந்த கதிர். இவ சொல்றா, அந்த பொறுக்கிய நீயும் லவ் பண்றீங்கன்னு. உன்ன அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க சொல்றான். இங்க பாரு சத்யா, நிலாவுக்கு அப்பா அம்மா இல்லாம இருக்கலாம், அதுக்கு பதிலா நான் இருக்கேன். அப்பாவுக்கு அப்பாவா, அம்மாவுக்கு அம்மாவா, அவளுக்கு எது நல்லதுன்னு எனக்கு தெரியும். போயும் போயும் என் தங்கச்சிய அந்த பொறுக்கிக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க சொல்ற. இங்க பாரு நீலா, என் தங்கச்சி, அவளோட டேஸ்ட் இவ்வளோ மட்டமாலாம் இருக்காது. ஏன் நீலா, இவ சொல்றது ஏதாவது உண்மை இருக்கா என்ன? சொல்லுடி. அதுல எந்த உண்மையும் இருக்காதுன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா நான் ஏன் உன்னை கூப்பிட்டேன் தெரியுமா? ஓன் வாயாலேயே இவகிட்ட சொல்லு, எனக்கு அந்த பொறுக்கி யாருன்னே தெரியாது, போயும் போயும் அவனை கல்யாணம் பண்ணிக்க சொல்றியான்னு உன் ஃப்ரெண்ட கேளு. சொல்லு நீலா, இவகிட்ட நல்லா சொல்லு, அந்த மாதிரி எதுவும் கிடையாதுன்னு சொல்லு. நீலா, வாயை திறந்து. இல்ல, அந்த மாதிரி எதுவும் கிடையாது சத்யா. என்னோட கல்யாணம்ன்றது அர்ஜுனும் அப்பாவும் சம்பந்தப்பட்ட விஷயம். அவங்க 2 பேரும் யாரை பார்த்து கல்யாணம் பண்ணிக்க சொல்றாங்களோ அவங்களதான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன். ஏய் சத்யா, ஒண்ணுதான். என்ன கேட்டுட்டியா? நீலா வாயாலேயே கேட்டுட்டியா? இனி இந்த மாதிரி தேவையில்லாத விஷயத்துல தலையிடுறத இதோட நிறுத்திக்கோ. இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம். நீலாவுக்கே விருப்பம் இல்லை, அவெல்லாம் இந்த வீட்டுக்கு மருமகன் ஆகிறதுக்கு தகுதி இல்லாதவன். அது உனக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா என் தங்கச்சிக்கு நல்லா தெரியும். இனி இந்த மாதிரி தேவையில்லாத வேலை எல்லாம் பண்ணிட்டு இருக்காத, என்ன புரிஞ்சுதா? அப்புறம் நீ ஆபீஸ்லாம் போக வேண்டாம், ஆதி அண்ணா கிட்ட நான் பேசுறேன். ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இரு. எனக்கு காலேஜுக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். சரி. தேவையில்லாம எதையாவது பேசி அவன் மனசு குழப்ப பார்த்த, அதுக்கப்புறம் என்னை நீ மனுஷனாவே பார்க்க மாட்டேன் சொல்லிட்டேன். வயிற்றுல குழந்தை இருக்கு, பார்த்து பத்திரமா நடந்துக்கோ. தேவையில்லாத விஷயத்தெல்லாம் யோசிக்கிறத இதோட நிறுத்திக்கோ. நான் வரேன். நான் ஆபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். நீலா, ஒரு நிமிஷம் நில்லு. என்னடி, ஆபீஸ்க்கு டைம் ஆகுது, நான் கிளம்புறேன். கிளம்புறதுக்கு முன்னாடி நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லிட்டு போ. உனக்கு உண்மையாவே கதிரை பிடிக்குமா பிடிக்காதா? சத்யா, அம்மா சொன்னல ஆபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சுன்னு. லேட் ஆயிரும், பஸ் போயிட்டு போகுது, நான் கிளம்புறேன். பதில் சொல்லிட்டு கிளம்புனீங்களா? உண்மையா சொல்லு, உனக்கு கதிர் அவங்கள பிடிக்குமா பிடிக்காதா? என்னடி, அர்ஜுன் தான் ஏதோ தெரியாம கேக்குறானா, நீ எதுக்கு இதெல்லாம் கேக்குற? எனக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆகுது, நான் கிளம்புறேன். ஏண்டி இவ்வளவு தூரம் நான் கேள்வி கேக்குறேன், ஆபீஸ்க்கு டைம் ஆகுது ஆபீஸ்க்கு டைம் ஆகுதுன்னு சொல்லிட்டு இதே இடத்துல தான் நின்றுட்டு இருக்க. பிடிக்கும் பிடிக்காது ஒரே வார்த்தை தான் சொல்லிட்டு நீ பாட்டுக்கு கிளம்பு. பிடிக்குமா பிடிக்காதா? இப்படி சொன்னா நீ வாயை திறக்க மாட்ட. சரி, பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு நீ போ.
சொல்லாண்டி உனக்கு கதிரவிங்களை பிடிக்காதுன்னு சொல்லு. சொல்லாண்டி உனக்கு கதிரவிங்களை பிடிக்காது, அர்ஜுனும் அப்பாவும் யாரை பாக்குறாங்களோ அவையில தான் கல்யாணம் பண்ணிப்பான்னு சொல்லு. அவங்க கிட்ட சொன்ன, ஏன் என்கிட்ட சொல்ல யோசிக்கிற? அர்ஜுன் கிட்ட எப்படி போய் சொன்னியோ அதே மாதிரி என்கிட்ட சொல்லிட்டு கிளம்பு. என்கிட்ட போய் சொல்றதுக்கு மட்டும் எதுக்கு இவ்வளவு யோசிக்கிற? உனக்கு தான் பொய் சொல்றது கை வந்த கலையாச்சே. நீ எப்போதான் உண்மையை பேச போறியோ எனக்கு தெரியல. இப்படியே வாயை மூடிக்கிட்டே இரு. அர்ஜுனா ஒரு மாப்பிள்ளைய பார்த்துட்டு வந்து நிக்க போறான், கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழு. அதானே? உனக்கு தான் கதிரவிகளை பிடிக்காதே, அப்போ கண்டிப்பா அர்ஜுன் பாக்குற பையனை உனக்கு கண்டிப்பா பிடிக்கும். நீ அவங்களே கல்யாணம் பண்ணிக்கோ. சத்யா, என்னடி புரிஞ்சுக்காம பேசாத. எனக்கு யார பிடிக்குது பிடிக்கலன்றது இப்ப முக்கியம் இல்ல. அர்ஜுனும் அப்பாவும் யார சொல்றாங்களோ அவங்கள தானே கல்யாணம் பண்ணிப்பேன். ஓ, அப்போ உனக்கு கதிரை பிடிக்கும் அப்படிதானே? சொல்லண்டி, என்கிட்டயாவது உண்மையை சொல்லண்டி. நீ சொல்ல மாட்ட, வாய நீ திறந்து சொல்லவே மாட்ட. நிலா, நீ என்னோட ஃப்ரெண்டு, உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? என்னால ஷியோரா சொல்ல முடியும், உனக்கு கதிரவிக மேல லவ் இருக்கு. அர்ஜுனுக்கும் அப்பாவுக்கும் பிடிக்காதுன்ற ஒரே காரணத்துக்காக உன் மனசுக்குள்ளேயே போட்டு பூட்டி வச்சிட்டு இருக்க. அர்ஜுனோட மனசையும் கஷ்டப்படுத்த கூடாது, அப்பாவோட மனசையும் கஷ்டப்படுத்த கூடாது. ஏன்னா அவங்க எது செஞ்சாலும் உன் நல்லதுக்கு தான் செய்வாங்க, எல்லாமே சரிதான். ஆனா இது நீ நினைக்கிற மாதிரி சின்ன விஷயம் இல்ல. லைஃப் இது ஒன்றும் நம்ம போட்டுக்கிற ட்ரெஸ் மாதிரி இல்ல. பிடிச்சா போட்டுக்கலாம், பிடிக்கலன்னா கழட்டி வச்சிடலாம், அப்பாவுக்கு பிடிச்சதை வாங்கிட்டு வரட்டும்னு இருக்க. லைஃப் ஒரு தடவை நீ அந்த விஷயத்தை லூஸ் பண்ணிட்டீனா திரும்ப கிடைக்காது நிலா. இப்பவும் கிடைக்க போறது இல்ல நிலா. இப்போ அர்ஜுன் என்கிட்ட கேட்டப்போ எனக்கு கதிர அவங்களதான் பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருந்தா எங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடக்கும்னு நினைக்கிறியா? இங்க பாரு சத்யா, அவருக்கு வேற யாரு கூடயோ நிச்சயம் ஆயிடுச்சு. இனி எனக்கும் அவருக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அவரோட லைஃப் வேற, என் லைஃப் வேற. எல்லாம் முடிஞ்சு போச்சு. இனி எதை பத்தியும் பேசி எந்த யூஸும் கிடையாது சத்யா. அவரோட லைஃப பார்த்துட்டு போகட்டும். பிடிக்குதோ பிடிக்கலையோ, அப்பாவும் அர்ஜுன் யார சொல்றாங்களோ அவங்கள கல்யாணம் பண்ணிக்க போறேன். நிலா, என்னடி சொல்ற? நீ சொல்றது எல்லாம் உண்மையா? நம்புற மாதிரியே இல்ல. அன்னைக்கு நீ வீட்டுல வந்து பேசுங்கன்னு அவர்கிட்ட சொன்னப்போ அவர் அவங்க அம்மாவெல்லாம் கூட்டிக்கிட்டு வீட்டுக்கே வந்தாரேடி. அவருக்கு உன்னை எவ்வளவு பிடிச்சிருந்தா? நீ சொன்ன ஒரே காரணத்துக்காக அவர் வீட்டுல சொல்லி கூட்டிட்டு வந்திருப்பாரு. ஆனா இப்ப நீ சொல்றது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அது எப்படி உடனே இன்னொரு பொண்ணுக்கு நிச்சயம் பண்ணிருப்பாங்க? அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா அவருக்கு நிச்சயம் ஆக போகுது. அவர் வீட்டுல அவருக்கு பொண்ணு பார்த்துட்டாங்களாம். இது யாரும் உன்கிட்ட சொன்னா? அவரே தான் சொன்னாரு. நீலா, நான் ஒன்னு கேட்கட்டுமா? சப்போஸ் அவருக்கு நிச்சயம் நடக்கலனா அப்போ நீ என்ன பண்ணுவ? தெரியாது, ஆபீஸ்க்கு டைம் ஆகுது, நான் கிளம்புறேன். நீலா, அது எப்படி? அவர் நிலாவை கேட்டு வந்து 1 வாரம் கூட ஆகல, அதுக்குள்ள அவருக்கு எப்படி இன்னொரு பொண்ணோட நிச்சயம் ஏற்பாடு? இதுல ஏதோ மர்மம் இருக்கு. குட் மார்னிங். கௌரவ், எழுந்துட்டீங்களா? இருங்க, நான் போய் காஃபி எடுத்துட்டு வரேன். நோ அதெல்லாம் வேண்டாம். கண்ணு முன்னாடி இப்படி ஒரு ஹாட் சாக்லேட்டே இருக்கு, காஃபி எதுக்கு? நோ எனக்கு வேண்டாம். என்ன ரொம்ப ஹாப்பி மூட்ல இருக்கிற மாதிரி இருக்கு? இல்லையா பின்ன, இந்த மூமெண்ட்டுக்காக தான் நான் ரொம்ப நாள் காத்துட்டு இருந்தேன். அண்ட் யா, ஃபைனலி ஐ வான் யூ. ஏன் கௌரவ், என்ன உங்களுக்கு அவ்வளவு பிடிக்குமோ? ரொம்ப 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 உன்னை எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அதனால தான் ஐ டோன்ட் கேர் அபவுட் யுவர் பாஸ்ட். உன்னோட கடந்த காலம் எப்படி வேணாலும் இருந்துட்டு போகட்டும், அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. ஐ லவ் யூ மோர் அண்ட் மோர் அண்ட் மோர். ஸோ யூ ஆர் மை வைஃப் அண்ட் எனக்கு என்ன வேணுமோ அதை நான் எடுத்துக்குவேன். கௌரவ், விடிஞ்சிருச்சு. ஸோ வாட்? டோர் க்ளோஸ்டு, பெட் ரெடி, ஸ்க்ரீனை க்ளோஸ் பண்ணிட்டு லைட் ஆஃப் பண்ணட்டுமா? நோ. சரி, பிரேக்ஃபாஸ்ட் என்ன வேணும்? பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த 2 கண்ணு,
அப்புறம் இந்த பன்னு மாதிரி இருக்கிற 2 கன்னம், அப்புறம் இந்த செரி பழம் மாதிரி இருக்கிற லிப்ஸ். இட்ஸ் எனஃப் ஃபார் பிரேக்ஃபாஸ்ட். லஞ்சுக்கு ஹே கூல் கூல், டுடே ஐ ஹாவ் அ சர்ப்ரைஸ் ஃபார் யூ. சர்ப்ரைஸா? என்ன சர்ப்ரைஸ்? ஹனிமூன் பிளான். எங்கன்னு தெரியுமா? எங்க? கெஸ் பண்ணு. எங்க? ஊட்டி கொடைக்கானல்? ஹே கம் ஆன், இன்னும் நல்லா பெருசா. லோ பட்ஜெட்லலாம் சொல்லக்கூடாது. அப்படியா? அப்போ காஷ்மீர் அந்த சைடு? இல்லை, அங்கேயும் இல்லையா? நான் உன்கிட்ட முன்னாடியே சொன்னேன் லோ பட்ஜெட்ல சொல்லக்கூடாதுன்னு. இட்ஸ் அவுட் ஆஃப் கண்ட்ரி. அவுட் ஆஃப் கண்ட்ரியா? ஐயோ கௌரவ், எனக்கு தெரியலையே, நீங்களே சொல்லிடுங்க. மால்தீவ்ஸ். மால்தீவ்ஸா? ஆமாம், நாளைக்கே கிளம்புறோம். பி ரெடி ஃபார் இட். நாளைக்கா? ஆமாம், டிக்கெட் எல்லாம் ரெடி. நாளைக்கு கிளம்ப வேண்டியதுதான். ஒரு 1 வீக் ஃபுல் ஃபன். ஓகே? ம் சரி, நான் போய் பிரேக்ஃபாஸ்ட் பண்றேன், இப்போ விடுங்க. சரி போ. குட் மார்னிங் சார். மார்னிங் பிரியங்கா. பிரியங்கா, இன்னைக்கு நைட்டு எனக்கு டெல்லிக்கு ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணோம். இன்னைக்கு நைட்டேவா சார்? ஆமாம் பிரியங்கா, டெல்லியில் இருக்கிற வேர் ஹவுஸில் ஏதோ ப்ராப்ளம், நான் அங்கே போயே ஆகணும். ஸோ இன்னைக்கு நைட்டே நான் ஃப்ளைட் ஏறுற மாதிரி டிக்கெட் புக் பண்ணிடுங்க. ஓகே சார். சார் உங்களுக்கு மட்டுமா இல்லை மேடம்க்கும் சேர்த்து புக் பண்ணிடலாமா? இல்லை சிங்கிள் டிக்கெட் எனக்கு மட்டும்தான். இல்லை சார், நீங்கள் எங்கே மீட்டிங் போனாலும் மேடம் கூட்டிகிட்டு தான் போவீங்க, அதனால கேட்டேன். கரெக்டு தான். தியாவும் நானும் இருக்கிற மாதிரி இருந்தா 2 பேருக்கும் சேர்த்தே டிக்கெட் புக் பண்ணி சொல்லியிருப்பேன். இப்போ சூர்யாவும் இருக்கான். ஸோ அங்கே ப்ராப்ளம் வேற போயிட்டு இருக்கு. அந்த இடத்துக்கு குழந்தைய தூக்கிட்டு போறது சேஃப் கிடையாது. ஓகே சார். எனக்கு மட்டும் புக் பண்ணிடுங்க, மறந்துடாதீங்க. ஓகே சார். ஆதி, நானும் வரேனே. உங்களை மட்டும் தனியா அவ்வளவு பெரிய பிரச்சனைக்கு அனுப்புறது எனக்கு சரியா படல. ஹே தியா, என்ன நீ சின்ன குழந்தை மாதிரி பயந்துட்டு இருக்க? பிசினஸ்னு வந்தா பிரச்சனைகளும் ஃபேஸ் பண்ணணும். அதுக்கெல்லாம் பயந்து ஓடிட்டா இருக்க முடியும்? தியா, அங்க இருக்கிறது நம்மோட வேர் ஹவுஸ். நம்ம பிசினஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் வேர் ஹவுஸ் தான், தெரியும்ல. அங்க ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அதை வேண்டாம்னு அப்படியே விட்டுட்டா வர முடியும்? அது நான் கஷ்டப்பட்டு உருவாக்குனது என் வேர் ஹவுஸ். எவனோ வந்து பிரச்சனை பண்ணா அதை அப்படியே விட்டுட்டு வந்துடணுமா? இல்லைங்க, அதுக்கு சொல்லல. நம்ம ஊரா இருந்தா பரவாயில்ல, இது டெல்லி. அங்க நமக்கு தெரிஞ்சவங்களும் யாரும் இருக்க மாட்டாங்க. உங்க ஃப்ரெண்ட் இருக்காங்க, ஆனா இங்க இருக்கிற மாதிரி அங்க நமக்கு சேஃப் இருக்குமான்னு தெரியல. ஊர் விட்டு ஊர் போறீங்க, அதனால யோசிக்கிறேன். நானும் உங்களோட வரனே. தியா, பிரச்சனை அதனால தானே நான் போறேன். இப்போ நீயும் என்னோட வரேன்னு சொன்னா சூர்யாவை பத்தி கொஞ்சமாவது யோசிச்சியா? அவன் சின்ன குழந்தை, சேஃப்டி இல்லாத ஒரு இடத்துக்கு குழந்தைய தூக்கிட்டு போக சொல்றியா? நான் போயிட்டு வரேன். சூர்யா பத்திரம். சரிங்க. ஆமா, என்ன அது? எதை கேக்குற? அதோ உங்க பின்னாடி இருக்கே, அதான். அது ஒண்ணும் இல்ல. ஏங்க, அது என்னோட சாரி. அப்போ நானும் வரேனா? என்னோட ட்ரெஸ்ஸையும் சேர்த்து பேக் பண்றீங்க? இந்த சாரி வேணாம், வேற சாரி எடுத்துட்டு வரேன். இருங்க, நான் போய் எடுத்துட்டு வரேன் என்னோட ட்ரெஸ் எல்லாத்தையும். ஓய் ஓய் ஓய், அது உன்னோட சாரி தான், ஆனா நீ என் கூட வரல. என்ன சொல்றீங்க? அதுவா, உன்னோட சாரி தான். உன்னை விட்டுட்டு தனியா போறேன். அதுக்கு ஆப்வியஸா உன்னை மிஸ் பண்ணுவல்ல. அதுக்குதான் என்னையும் கூட்டிட்டு போங்கன்னு சொல்றேன், நீங்க கேட்கவே மாட்டீங்க. அதான் சொன்ன இல்லம்மா, ஏற்கனவே ப்ராப்ளம் இருக்கு. சூர்யா வாங்கலாம் கூட்டிட்டு போலாமா? அவனோட சேஃப்டி தானே நமக்கு ஃபர்ஸ்ட். ஆமா, அப்புறம் ஏன் சாரி எடுத்து வச்சிருக்கீங்க? இந்த சாரியை என் கூடவே வச்சுக்கிட்டா நீ என் கூட இருக்கிற மாதிரி இருக்கும். எப்பெல்லாம் உன்னை மிஸ் பண்றனோ அப்பெல்லாம் இந்த சாரியை எடுத்து பார்த்தாலே போதும். இந்த சாரியில இருக்கிற உன்னோட வாசம் நீ என் கூடவே இருக்கிற மாதிரி இருக்கும். ஐ மிஸ் யூ ஆதி. மிஸ் யூ டி பொண்டாட்டி. ஃப்ளைட்க்கு டைம் ஆயிடுச்சு, நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். என்னாச்சு எனக்கு? ஆதி பிஸ்னஸ் விஷயமா டெல்லிக்கு போறது மனசுக்கு ஏதோ ஒரு மாதிரி இருக்கே.
எனக்கு அவர் போகிறது சரியா படல. ஆனா என்ன பண்றது, என்னாலயும் அவரோட போக முடியாது. மனசே சரியில்லை. வந்துட்டீங்களா? அது போயே ஆகணுமா? என்ன தியா நீ குழந்தை மாதிரி அடம் பிடிக்கிற? அதான் சொன்னேன்ல வேற ஹவுஸ்ல ப்ராப்ளம்னு. கண்டிப்பா போய் தான் ஆகணும். போயிட்டு எவ்வளவு சீக்கிரம் முடியுதோ அவ்வளவு சீக்கிரம் வீட்டுக்கு வந்துடுறேன். என்ன? ம், ஹே, என்னாச்சு? நீங்க போக வேண்டாம். என்ன தியா நீ சின்ன குழந்தை மாதிரி பண்ணிட்டு இருக்க? அடிக்கடி இந்த மாதிரி மீட்டிங்னு வெளியே போறது சகஜம். இப்ப ஏதோ ப்ராப்ளம்னால போறேன், அதுக்காக இப்படியே பயப்படுவ? இங்க பாரு, நான் தான் சொல்றேன்ல, போயிட்டு எவ்வளவு சீக்கிரம் வர முடியுதோ அவ்வளவு சீக்கிரம் வந்துடுவேன். நீ பயப்படாம இரு. சூர்யாவை பத்திரமா பாத்துக்கோ. சரி, அதை கொஞ்சம் சிரிச்ச மாதிரி தான் சொல்லேன். அவ்வளவுதான் வரும். சரி சரி, நான் போயிட்டு வரேன். ம்.